ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வை நாட் ரியாக்ஷன். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அந்தகன் த பியானிஸ்ட் இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்திருக்கு. இந்த ட்ரெய்லருக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாங் வந்துச்சு. இந்த சாங்கோட அப்டேட் வந்து ஆல்மோஸ்ட் 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்திருக்கு. டோட்டலாக படத்தை படுக்க போட்டு இன்னைக்கு தான் எழுப்பி விட்டுருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். இத்தனை நாள் கழிச்சு ஒரு அப்டேட் இன்பிட்வீன் ஒரு போஸ்டர் வந்துச்சு நினைக்கிறேன் ஐ திங்க். பட் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு கேப் அப்படின்னு தெரியல. ஓகே, படத்துடைய ஹீரோ நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த். அவருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ரொம்ப வருஷங்கள் கழிச்சு இப்போதான் ஒரு படம் வருது. அந்த படம் அட்லீஸ்ட் ஒரு அப்டேட் வந்துச்சு. வந்த அப்டேட்டுக்கு அப்புறம் ஒரு 2-3 போஸ்டர் வந்துச்சு, ஒரு ட்ரெய்லர் வந்துச்சு, படம் வந்துச்சுன்னா இல்லாமல் 2 வருஷமா படுக்க போட்டு இப்போ தான் எழுதி போட்டிருக்காங்க. பட் இப்படி பண்ணாமல் இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வேற மீன்ஸ் பின்னாடி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். பட் அவருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு வர்றதுனால இந்த மாதிரி வந்திருந்தா அவரோட கரியருக்கு செகண்ட் கரியராக நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த படம் வந்து இன்னுமே வந்து நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஓகே, இன்னைக்கு இனிமே ட்ரெய்லர் வந்தாச்சு. இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிளைண்டா இருந்தா எவ்வளவு ப்ராப்ளம்னு எல்லாருக்குமே தெரியும். வரைவீங்களா? பியானிஸ்ட். I'm a pianist. சர்ப்ரைஸ். உன்னோட லண்டன் டிக்கெட் கிரேஸ் விட்றாத. ஒரு மர்டர் ரிப்போர்ட் பண்ணோம் சார். நீ அவனை கொன்றுவல. ஏகப்பட்ட காஸ்டிங் எடுக்கப்பா. நான் என்ன சீரியல் கில்லரா? You broke my heart. நீ கொலை போலீஸ். லக்கி மேன் சார் நீங்க. யோகி பாபு. பேசிட்டே இருக்கறதுல கைய பிடிச்சிட்டு பாருங்க. ஊர்வசி மேம். இது எனக்கு கத்து கொடுப்பீங்களா? Of course. 1 2 3. என்ன போய் சொன்னாங்க? ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க எனக்கு. நானா மினிக்கே அராத்தே. ஓகே, ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ஆக்சுவலி ட்ரெய்லரே இல்லை, ஒரு டீசர் தான். 1 மினிட் தான் இருக்கு. டீசர் எப்படி இருக்கு? எந்த ஒரு ஹைப்பையுமே கிரியேட் பண்ணாத ஒரு டீசர், அவ்வளோதான். ஜென்ரலாக ஆரம்பிச்சதுலேருந்து முடிய வரைக்கும் ஒரு சிம்பிள் கட்ஸ், கடன்னு ஒரு 4-5 கட்ஸு, அதுக்குள்ள சில விஷயங்கள் காமிச்சிருக்காங்க. பட் ஏதாவது ஹைப் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். அதை தாண்டி இந்த படத்தில் இந்த காஸ்ட் அண்ட் க்ரூஸ் ரொம்பவே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஆட்களாக இருக்காங்க. லைக் ஊர்வசி மேம் இருக்காங்க, அப்புறம் நம்ம யோகி பாபு இருக்காரு, அப்புறம் கே.எஸ். ரவிக்குமார் சார், இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சமுத்திரக்கனி இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் கரெக்டாக இந்த படம் யூஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. எல்லாரையும் சும்மா சிம்பிளாக வந்துட்டு போகிற மாதிரி ஆக்கிடக்கூடாது. ஏன்னா இது வந்து பிரசாந்துக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான படமாக நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்து ரொம்ப வருஷங்கள் கழிச்சு ஒரு படம் வருது. அவருக்கு வந்து ஒரு ஆஸ் எ ஹீரோவாக வருதுங்கும் போது இது கண்டிப்பாக ஓடணும், நல்லபடியாக இந்த படம் வந்து ஹிட் ஆகணும்னு நான் ப்ரே பண்ணுறேன். கண்டிப்பாக நடக்கணும். இந்த படத்தோட 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாங் வந்து சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அந்த சாங்கில் சில அனிமேஷன்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. இந்த வே ஆஃப் சாங்கு, அந்த டியூனு எல்லாமே நல்லாவே இருந்தது. ஆப்வியஸாக சந்தோஷ் நாராயணன் அவர் தான் போட்டிருக்காரு. சூப்பராக பண்ணியிருந்தாரு சாங்கை. அந்த சாங் வரும்போது எனக்கு இந்த படத்துக்கான ஒரு ஹைப் லைட்டாக கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, அந்த சாங் வந்து சாங்லேயே வந்து ஒரு பிளைண்ட் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே காமிச்சிருப்பாங்க. ஓகே, நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலாக இருந்தது. இன்னைக்கு ட்ரெய்லர் வந்து பார்த்தாச்சு. ட்ரெய்லர்லையுமே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பிரசாந்த் அவர் வந்து ஒரு பிளைண்டு, அவரை சுற்றி நடக்கக்கூடிய விஷயத்தை தான் அந்த படம் ஃபுல்லாகவே அந்த சுற்றி நடக்கக்கூடிய அந்த ட்ராமா வச்சு அந்த படமே இருக்கும் போது அவரை சுற்றி என்ன சஸ்பென்ஸ் நடக்குது, அதில் என்ன விஷயங்கள்லாம் த்ரில்லர், ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ட்ராமாவில் எதெல்லாம் சொல்ல போகிறாங்க, நிறையா பேரை சஸ்பெக்ட் பண்ணி இவங்க பண்ணாங்களான்னு வந்து அந்த மாதிரி ஒரு ட்ராமாவாக தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஃபாரின் லொக்கேஷன்லாம் வந்து காமிக்கிறாங்க. கண்டிப்பாக லண்டன்லாம் காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லாவே இருக்குது. அது இது நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு. படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஓகே, எனிவே இதான் எனக்கு ட்ரெய்லர் பார்த்தாச்சு. உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களை வந்து சேரும். அன்டில் பை ஃப்ரம் வை நாட் ரியாக்ஷன்.